நம்மளும் மனுஷன் தான், நிறைய தப்பு செய்யறோம், நல்லா சாமியை கும்பிடுறோம். கடவுள் நம்மள மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாராம். அதுக்கு இது ஒரு உண்மை ஸ்டோரி. இந்த கதை வந்து எங்க அம்மா சொல்லிதான் நான் வந்து இந்த கதையை பார்த்தேன். ஆனா வந்து வாழ்க்கையிலே வந்து நான் பார்த்து அழுந்து தேம்பி தேம்பி அழுந்த படம்னா இந்த ஒரு படம். இதுல ஒரு சீன் நான் சொல்றேன், உண்மை கதை. முருகனுடைய தீவிர பக்தர் அருணகிரிநாதரோட திருப்புகள் எழுதினது யாரு? அருணகிரிநாதர். அவரோட உண்மை கதையை நான் சொல்றேன். இதை நீங்க கேளுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு, உங்க கூட உள்ளவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும், ஒரு நல்ல வழிக்கு போறதுக்கு ஒரு வழியா இருக்கும். சோ அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பால வளப்பால வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய பக்தர். அவங்க அக்கா தான் அவரை வளர்த்தாரு, அப்பா அம்மா இல்ல. சோ ஆண் மகனா அவர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முருகன் தான் அவரு. முருகா 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 எல்லா பூஜை எல்லா திருநாளையும் வந்து அவர் வந்து விசேஷமா அங்க கோயில்ல செஞ்சிருவாரு. சோ அதுக்கு பிறகு ஆண் மகனா ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சில கூட்டாளிங்க நண்பர்களோட சகவாசத்தினால அவர் வந்து தப்பான பாதைக்கு போக ஆரம்பிச்சாரு. தப்பான பாதை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மது மாது கேடுன்னு அந்த மாதிரி வந்து குடி பொம்பளை இந்த போக்குல அப்படியே போக ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல வந்து முருகனையே மறந்துட்டாரு. பூஜைக்கு போகணும், இந்த நாள்ல விசேஷம், அது கலந்துக்கணும், அதெல்லாம் இல்லவே இல்ல. அவர் வந்து ஃபுல்லா வந்து குடி பொம்பளை அப்படியே ஃபுல்லா ஜத்து ஆயிட்டாரு அந்த விஷயத்துல. அதுக்கு பிறகு அவங்க அக்கா அவரை திருத்தணும்னு சொல்லி அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு அவர் திருந்தவே இல்லை. ஆனா அவர் கிடைச்சது ஒரு ரொம்ப நல்ல ஒரு மனைவி. ஆனா அவர் திருந்தவே இல்லை. அவர் ஸ்டீல் வந்து பொம்பளை இதேதான். அப்ப கோயிலுக்கு பூஜைக்கு அவங்க அக்கா ஃபாஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் கலந்துக்க சொன்னாலும் அங்க நடனம் ஆட வருவாங்கல்ல பெண்மணிங்க. சோ அவங்களையும் பார்த்து இது பண்ணிக்கிட்டு அவங்க கூட சகவாசம் வச்சுக்கிட்டு, சோ அவருக்கு வந்து அந்த கோயில்ல வந்து முருகனை கான்சென்ட்ரேட் பண்றதை விட அவருக்கு வந்து அந்த நடனம் ஆடுற பெண்களோட அழக கவர்றதுல இது பண்றதுல ஈர்க்கிறதுல அவருக்கு இப்ப டைம் சரியா இருக்கு. சோ அப்படியா அவங்க வைஃப் வந்து முடிஞ்ச அளவுக்கு அழுந்து நொந்து எல்லாம் போய் முடியல. அவங்க அக்காவும் திருத்தணும்னு நினைச்சாங்க, திருத்த முடியல. இதுல வந்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவரோட வச்சிருந்த சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்தாரு. ஏன்னா அங்கதான் பண்ற வேலை வேற வேலையா இருக்க. சொத்து பத்து யார் பேச்சும் கேட்காதனால அவருடைய தலகணம் ஆணவத்தனால அவர் எல்லாத்தையும் இழந்து குடிசை வீட்டுக்கு போனாரு. குடிசை வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா அப்பயும் அவர் திருந்தல. ஸ்டில் வந்து அந்த சகவாசம் வேணும்னு சொல்லி அலைஞ்சாரு. சரிங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து அவங்க அக்கா வந்து என்னென்னமோ பண்ணி முடியல. அவருக்கு வந்து அந்த நோய் வந்துருச்சு. ஓகே, ஃபஹாம் பண்ணிக்கோங்க. அவருக்கு அந்த பெண்கள் தொடர்புனால அந்த நோயும் வந்துருச்சு. அவர் கையெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு முகம் எல்லாம் அந்த தோல் எல்லாமே வந்து அவருக்கு அந்த சீக்கு பரவிடுச்சு. அப்ப அதுக்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்டில் வந்து அந்த பெண்கள் கிட்ட எல்லாம் போகும்போது அவங்க எல்லாம் அவரை வந்து கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்படின்லாம் அவரை கொச்சப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அவருக்கு தாங்க முடியல. ஆனா அவருக்கு வந்து அந்த இது முடியல. அவருக்கு வந்து என்னால முடியாது, எனக்கு பொம்பளை சகவாசம் வேணும்னு சொல்லி துடிக்கிறாரு, அழுகுறாரு, கத்துறாரு, வீட்டுல வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாரு, அவர் பொண்டாட்டி அட்டிக்கிறாரு, அவங்க அக்கா கிட்ட சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துல அக்கா பிள்ளையா வளர்த்த பிள்ளை வந்து இந்த மாதிரி இப்படி பண்றது அவங்களால தாங்கவே முடியாம அவங்க உடஞ்சு போய் ஒரு வார்த்தை விடுறாங்க, உன்னால தாங்கவே முடியலன்னா நான் இருக்க உன் அக்கா என்ன தீத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை விடுறாங்க. அந்த வார்த்தையை விட்டு அடுத்த நிமிஷம் தான் அவங்களோட அருணகிரிநாதர் மனசு முழுமையா உடையிறாரு. ஆனா அதுக்கு முன்னுக்கு